ஆதிபராசக்தி அம்மை உமா மகேஸ்வரியானவள் ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணதிலே தங்கத்தூண் அருகிலே இருந்து அவ தவமிருந்து கொண்டிருக்கிறார். தவமிருந்த பராசக்தியுடைய மகிமையினாலே அதனாலே ஆண்டவனாகிய பகவானானவர் பகவானை பார்வதாதேவி நினைத்து தவம் இருந்தவுடனே எண்ணி 8வது நாளையில ஆடாத கைலாசம் அசைந்திடுமா நடுங்கிடுமா நடுங்காத கைலாசம் நடுங்காத கைலாசம் நடுங்கிடுமா அசைந்திடுமா நடுங்கிடுமா ஆதி பராசக்தி செய்யக்கூடிய தவ மகிமையினால கைலாசம் கிடுகிடு அசைந்தாடுகிறது. பார்த்தார் ஆண்டவன் பகவான் பார்வதியால் மணிவிளக்கு அருகிலே போய் தவம் இருந்து நாமளை மனம் உருகிட்டார். அவளுக்கும் மதலை வரம் கொடுப்போம் என்று சொல்லி மேலுக்கோட்டை வாசலை விட்டு இறைவன் அப்படியே சுத்தி வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார். வடக்கு கோட்டை வாசல்ல வந்து பார்க்க முழங்கால மண்டி போட்டிருக்கா, முந்தி சேலையை ஏந்தி இருக்கா, முக்கண்ணனையே வேண்டி தவம் இருக்கின்றாள். என் பராசக்தி அருள் பாதிக்க வேணும் என்று ஆண்டவனாகிய பகவான் அவளுக்கு எப்படி புத்திர பாக்கியம் அளிக்கிறார் தெரியுமா? தானை தானோ தனனை தன்னோ தனனை தன்னோ தந்தனை தோ தானை தன்னோ மணிவிளக்கில் அருகில் வந்து ஆள் காட்டி விரல் எடுத்து மணிவிளக்கு தூண்டுவார மணிவிளக்கு தூண்டும் போது முத்து முத்தா சுடர்வோரிகள் சுடர்வோரிகள் முந்திக்குள்ள விழுந்திடுமா ஓடி சுடர்வோரிகள் அங்க பவள போரி பறந்துடுமா பார்வதி மடியதில விழுந்துடுமா மடியதுதான் சத்திக்கு கனத்திடுமா மதளவாரோ தந்தார் என்று ஊட்டியவா பிடிப்பால பிடிப்பால கொண்டு வார கைலாசோ சத்திய அனைத்து மாவா பிடிப்பாளா முந்திய அவ நீட்டி இருக்கும் போது பகவான் காட்டி விரல் எடுத்து மணிவிளக்கின் அருகிலே வந்து தீவை சுடர் ஒளியை தூண்டினார் அல்லவா? அந்த முத்து போலே 3 சுடர் முழு 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 அவ முந்திக்குள்ள வந்து விழுது. பவள பொறி பறந்து பார்வதி மடியிலே வந்து விழ அம்மாளுக்கும் மடி கணக்கு. மடி கணத்தா என்ன செய்வா? மடி கணத்தா எப்ப கொண்டு போய் கொட்டுவோம்னா அப்படி நிப்பா. மடி கணத்த உடனே மாயாசக்தி அப்படியே கூட்டி பிடித்து கொண்டு ஆண்டவன் மதலை வரம் தந்தார் என்று அள்ளி மவளும் பிடித்து கொண்டு கூட்டி அவா பிடிப்பாளா கொண்டு வார கைலாசோ அனைத்து அவள் பிடித்து கொண்டு அது கைலாசம் கொண்டு வர ஓடு பிடித்து கொண்டு
மேலக்கோட்டை வாசலில மேலக்கோட்டை வாசலிலே முக்கண்ணனார் தந்த புள்ள சத்தியான பார்வதியா முந்திய உழப்பாளா முந்தியத்த உழைக்கும் போது முண்டம் போல உருளுதையா அந்த குழந்தைக்கு தான் கையும் இல்லை காண அடிய கொடுக்கலையா கையும் இல்லை காலும் இல்ல கண்ணும் இல்ல மூக்கும் இல்ல மூக்கும் இல்ல கவனிச்சா தானே மூக்கும் இல்லை முளையும் இல்லை அது முண்டம் போல உருளுதையா தந்த குழந்தையை வாங்கி மடி கனத்த உடனே வடக்கு கோட்டை வாசலை விட்டு மேல கோட்டை வாசலுக்கு புறப்பட்டு வருகிறாள். வந்து இவர் தந்த பிள்ளைய கண்ணால பாப்போமே அப்படின்னு முந்திய உழைச்சு பார்க்காம சேர்த்து பிடிச்சால அத்தனை ஒன்னா சேர்ந்து போச்சு. இவன் அனைத்து பிடித்ததுனாலே அத்தனை ஒன்னாகி 3 சுடர் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? முண்டம் போல இருக்கும். முண்டம் போல நம்ம முண்டத்துக்கு என்ன தெரியும்? அதனால கட 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 கடன் முண்டம் போல உருளுகிறது. இறைவா பகவானே பிள்ளை வரம் கேட்டேன், பெரிய முண்ட வரத்தை தந்தீரே. மதள வரம் கேட்டதுக்கு முண்ட வரத்தை தந்தீர. கை குழந்தை வரம் கேட்டேனே, கையில்லாத காலில்லாத பிள்ளையை கொடுத்திருக்கிறீரே. பிடித்த அரைக்குகின்ற அம்மை குழவிக்கு கூட அங்க இங்க ஒரு பிடி கொடுத்திருக்கிறது. இந்த பிள்ளைக்கு அத்தமையும் கிடையாது. அப்பேற்பட்ட குழந்தைக்கு உருப்படைக்க வேண்டும், உருவை வகுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதாதேவி பகவானை மனமுருக நினைத்தாள். அம்மையானவள் பகவானை நினைத்தவுடனே பிரம்மனை பிண்டம் பிடிப்பது யாரு? பிரம்மதேவன் தானே. அதனாலே சிவபெருமான் அந்த அழகு மகனாகிய பிரம்மனை அழைத்து கொண்டு மேலக்கோட்டை வாசலுக்கு வந்தார். முத்து போல 3 சுடரை 3 தனித்தனியா பிரிக்கிறார். 2 குழந்தையை ஆண் குழந்தையாகவும் 1 குழந்தையை பெண் குழந்தையாகவும். எப்படி ஒரு வகுக்கிறார் தெரியுமா? அழகு பிள்ளை பிரம்மதேவன், அழகு பிள்ளை பிரம்மதேவன், கையாலு கண்ணு வைத்து கண்மூக்கு செவிகள் வைத்து உருவ வகுப்பாரா ஐயா வகுப்பார் உயிர் கொடுத்தார் சிவபெருமா. வகுப்பாரா வேளையில ஈசனான பகவானோ உயிரையும் கொடுப்பாரா. உயிர் கொடுத்த வேளையில உருண்டுடுமா பிறண்டுடுமா, அது ஓங்கி சத்தம் போட்டுடுமா. கை கால்கள் தான் உதறி, கை கால்கள் தான் உதறி கதறி சத்தம் போட்டிடுமா. குழந்தை கதறி சத்தம் தேவ தும்பி மிகள் முழங்கிடவே, தேவ மாதரெல்லாம் குழவ போட, பூமாரி மழை பொழிய மாதரெல்லாம் குழவ போட, பார்வதியா பார்த்தாள அள்ளி அரவணைத்தா, ஆனந்தமா முத்தமிட்டா. ஓடி ஓடி
குழந்தையும் 3ஆ பிரிச்சு 2 ஆணாகவும் 1 பெண்ணாகவும் ஆமா கை காலு கண்ணு மூக்கு செவி வைத்து உருப்படைத்தார். ஆமா சிவபெருமான் பிள்ளைகளுக்கு உயிர் கொடுத்தார். ஆமா உருப்படைத்து உயிர் கொடுத்த வேளையிலே வேலையில அருமை குழந்தைகள் எல்லாம் குவா குவாவென்று சத்தம் கொடுத்த போதும் ஆமா சாமியா தேவ துந்திமைகள் முழங்க தேவ மாதர்கள் எல்லாம் திருக்குளவை போட ஆமா உலகை போட பூமாரி மழை பொழிய புனித மாதரெல்லாம் குளவை போட போடுகிற போது ஆண்டவா அண்டவா பிறவி செய்த குழந்தைக்கு நீங்களே பேரை கொடுக்க வேண்டும் என்றார்.